அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் பத்திரிகை செய்திகளோடு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். பொதுவாக மூட்டு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களது ஆதரவை தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு தெரிவித்த நிலையில் முட்டு கூட்டமைப்பின் அல்லது முட்டு கட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகளில் மிக முக்கியமான கட்சி தான் மக்கள் கட்சி. இந்த மக்கள் கட்சியினுடைய மக்கள் ஐக்கிய முன்னணி, இந்த மக்கள் ஐக்கிய முன்னணியினுடைய தலைவர் தான் பிரதமர் தினேஷ் குணவர்தன. எனவே தினேஷ் குணவர்தன அவர்கள் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கப் போகின்றார் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது. நேற்றைய தினம் தினேஷ் குணவர்தன பிரதமர் அவர்கள் யாருக்கு ஆதரவு என்று நேற்றைய தினம் அறிவித்தார். பிரதமர் தினேஷ் ரணிலுக்கு ஆதரவு. மக்கள் ஐக்கிய முன்னணியின் மத்திய செயற்குழுவில் ஏகமனதாக தீர்மானம் என்ற செய்தி வீரகேசரி பத்திரிகையிலே முன்பக்கத்திலே பிரதான செய்தியாக இடம்பிடித்திருக்கிறது. பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையிலான மக்கள் ஐக்கிய முன்னணி ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீன வேட்பாளராக போட்டியிடும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவதற்கு ஏகமனதாக தீர்மானித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் எந்த வேட்பாளருக்கு ஆதரவு வழங்குவது என்பது குறித்து ஆராய்வதற்கு பிரதமர் தலைமையிலான மக்கள் ஐக்கிய முன்னணியின் மத்திய செயற்குழு நேற்று வியாழக்கிழமை மாரகமவில் உள்ள கட்சியின் அலுவலகத்தில் கூடியது. இதன்போது பொருளாதார மீட்சிக்காக தற்போது முன்னெடுத்துள்ள தீர்மானங்களை முன்னெடுத்து செல்வதாயின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் மீண்டும் தோற்றம் பெற வேண்டும் என்பதை அக்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தொகுதி அமைப்பாளர்கள் வலியுறுத்தினர் என்றும் கூறப்படுகின்றது. ஐக்கிய மக்கள் முன்னணியின் தலைவரான வீரகேசரி பத்திரிகையிலே தொடர்கின்றது. பிரதமர் தினேஷ் குணவர்தன பாராளுமன்ற ஆளும் குழு கூட்டத்தின் தலைவராகவும் செயற்படுகின்றார். அதாவது பாராளுமன்ற ஆளும் குழு கூட்டத்தின் தலைவராகவும் செயற்படுகின்றார். ஆளும் தரப்பின் 92 உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்க உத்தியோகபூர்வ இணக்கம் தெரிவித்துள்ளனர். இவ்வாறான நிலையில் தொடர்ந்து இணக்கமாக செயற்பட வேண்டுமாயின் கட்சி என்ற ரீதியில் கொள்கை அடிப்படையில் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் இதன் போது வலியுறுத்தியுள்ளனர். சகல தரப்பினரது யோசனைகள் மற்றும் நிலைப்பாடுகளை ஆராய்ந்ததன் பின்னர் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்க கட்சி ஏகமனதாக தீர்மானம் எடுத்துள்ளது. இதேவேளை பொருளாதார மீட்சிக்கு ஜனாதிபதி எடுத்த தீர்மானங்களுக்கு பாராளுமன்றத்தின் ஊடாக ஒத்துழைப்பு வழங்கவும் ஆளும் தரப்பு இணக்கப்பாட்டுடன் செயற்பட்டமைக்கு ஐக்கிய மக்கள் முன்னணியின் தொகுதி அமைப்பாளர்களின் பிரதமர் தினேஷ் குணவர்தனவுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். இதான் எப்படியுமே தினேஷ் குணவர்தன அவர்களுக்கு வேறு ஒரு பாதையில் செல்ல முடியாது, அல்லது அந்த 92 உறுப்பினர்களையும் எதிர்த்து அல்லது அவர்களுடைய முடிவுக்கு விரோதமாகவும் செல்ல முடியாது. காரணம், அவர்கள் 92 பேரும் ஆதரவை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தெரிவித்த நிலையில் அவர்களது முடிவுக்கு எதிராகவும் செல்ல முடியாது. எது எப்படியோ நேற்றைய தினம் கட்சி ஒரு புதிய, அதாவது ஜனநாயக முன்னணி கட்சியின் மூலமாக போட்டியிட தயாராகி இருக்கும் முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச நேற்று அவருடைய தேர்தல் கடமைகளை ஆரம்பித்தார். ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்சவின் வெற்றி பயணத்துக்கான ஆசீர்வாத கூட்டம் நேற்று இலங்கை மன்ற கல்லூரியில் இடம்பெற்றது. இதன்போது சர்வமத தலைவர்கள் விஜயதாச ராஜபக்சவுக்கு பொன்னாடை போர்த்துவதை படத்தில் காணலாம் என்று ஜே சுஜீவகுமாரின் படம் இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலே முன்பக்கத்திலே வெளியாகி இருக்கின்றது. உண்மையிலே ஜனநாயக முன்னணியின் மூலமாகத்தான் அவர் போட்டியிடுகின்றார். ஏற்கனவே அவரை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வேட்பாளர் தான் என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அறிவித்தார். ஆனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தற்போது நிமல் சிறிபால் டி சில்வா தரப்பினரிடம் இருக்கின்றது. ஆகவே அந்த காரணத்தினால் விஜயதாச ராஜபக்சவை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிப்பதற்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. காரணம், கட்சியிலே இருக்கக்கூடிய சில முக்கிய பொறுப்புகள் வகிக்க முடியாது என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கு நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. இந்த நிலையில் அவருக்கு விஜயதாச ராஜபக்ச ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வேட்பாளர் என்று கூற முடியாது. எது எப்படியோ புதிய மாற்றத்தை ஏற்படுத்த தேர்தலில் போட்டியிடுகின்றேன் ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ச கூறுகிறார். அதாவது, நான் அமைச்சரவையில் இருக்காவிட்டாலும் 2024ஆம் ஆண்டிலும் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்றிருக்காது.
அதாவது அவர் அமைச்சரவையில் இருந்திருக்காவிட்டால் 2024 ஆண்டிலும் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்றிருக்கின்றது. அது தொடர்பான தகவல்களை பிரிதொரு சந்தர்ப்பத்தில் வெளிப்படுத்துவேன். நாட்டுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட எந்த பிரேரணைக்கும் நான் பங்காளியாகவில்லை. அதனாலேயே பல தடவைகள் அமைச்சரவையிலிருந்து ஒதுக்கப்பட்டேன். மஹிந்த ராஜபக்ச பூமியை முத்தமிட்டு நாட்டை அழித்து விட்டார் என தேசிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாஸ் ராஜபக்ச தெரிவித்தார். அதாவது பூமியை முத்தமிட்டு நாட்டை அழித்து விட்டார். அதாவது 2009 ஆண்டு யுத்தம் வெற்றி பெற்ற போது அல்லது இலங்கை இராணுவம் வெற்றி பெற்றதாக அறிவித்த பிறகு நாட்டில் இருக்கவில்லை. அப்பொழுது பாதுகாப்பு அமைச்சின் கடமைகளை பார்த்தவர் தான் மைத்திரிபால சிறிசேன. எனவே 2009 ஆண்டு வெளிநாட்டுக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச. எனவே இலங்கைக்கு வந்து பூமியை முத்தமிட்டார். அப்படி முத்தமிட்ட பூமியை அழித்து விட்டார் என்று விஜயதாஸ் ராஜபக்ச சொல்கின்றார். இதை எப்படியோ பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, அப்படி என்றால் இப்பொழுது இதுவரை சுமார் எத்தனை பேர் இந்த ஜனாதிபதி வேட்பாளர் போட்டிக்கு அல்லது ஜனாதிபதி போட்டிக்கு அல்லது 9வது ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்காக செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெறவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போகின்றார்கள் என்றால் இதுவரை 10 பேர் கட்டுப்பணம் செலுத்தியிருக்கின்றார்கள். யார் யார் என்று பார்க்கலாம். 10 வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தினர். ஜனாதிபதி தேர்தலுக்காக இதுவரை 10 வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். இதற்கமைய அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் சார்பில் போட்டியிட 6 வேட்பாளர்களும், வேறு அரசியல் கட்சிகள் சார்பில் போட்டியிட ஒருவரும், சுயேட்சையாக போட்டியிட 3 வேட்பாளர்களும் கட்டுப்பணம் செலுத்தி உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்காக கட்டுப்பணம் செலுத்துதல் எதிர்வரும் 14ஆம் தேதி நண்பகல் வரை ஏற்றுக்கொள்ளப்பட உள்ள நிலையில் நேற்று மாத்திரம் 10 பேர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். புதிய ஜனநாயக முன்னணி சார்பில் போட்டியிடுவதற்கு ஒசேல ஹேரத்தும், இலங்கை தொழிலாளர் கட்சி சார்பில் ASP லியனகேயும், ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் சஜித் பிரேமதாசவும், தேசிய அபிவிருத்தி முன்னணி சார்பில் SK பண்டாரநாயக்கவும், தேசிய ஜனநாயக முன்னணி சார்பில் விஜயதாச ராஜபக்சவும், ஐக்கிய சோசலிச கட்சி சார்பில் சிறிதுங்க ஜெயசூரியவும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் என்ற ரீதியில் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். ரூணு மக்கள் முன்னணி சார்பில் அஜாந்தத சொய்சா சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்க, அதேபோன்று சரத் கீர்த்திரட்ன, KK பியதாஸ் ஆகியோரும் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். எனவே இதுவரை 10 வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியிருக்கின்றார்கள். இன்னும் இருக்கின்றார்கள். இதுவரை சரத் பொன்சேகா கட்டுப்பணம் செலுத்தவில்லை. அவர் போட்டியிட போவதாக அறிவித்திருந்தார். எனவே அவரும் செலுத்த தயாராக இருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இந்த விமல் வீரவன்ச உதயகம்மன் பில கூட்டணி அவர்கள் திலீப் ஜெயவீரவை, தொழிலதிபர் திலீப் ஜெயவீரவை களமிறக்குகின்றார்கள். எனவே இன்னும் திலீப் ஜெயவீர கட்டுப்பணம் செலுத்த இருக்கின்றார். முன்னாள் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவராக இருந்தவர் JR என்று அடையாளம் காண்பிக்கப்பட்டு தற்போது வெளியே வந்திருக்கின்றார் ஜனக ரத்நாயக்க. இவருடைய சுவரொட்டிகளும் ஒட்டப்பட்டிருக்கின்றது. நீங்கள் தேடும் ஜனக ரத்நாயக்க விரைவில் வருவார் என்று அவருடைய படத்துடன் கொழும்பு நகரத்தில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் அவரும் இன்னும் கட்டுப்பணம் செலுத்திருக்கின்றது. பார்ப்போம் இன்னும் எவ்வளவு பேர் வரப்போகின்றார்கள், தேர்தல் பட்டியல் இன்னும் எத்தனை வரிகள் அதிகமாக போகின்றது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். எதெப்படியோ பொதுஜன எக்ஸத் பெரமுன அல்லது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன என்று கூறப்படுகின்ற மொட்டு கட்சி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி, அவர்களது ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பதை புதன்கிழமை அறிவிக்கப் போவதாக நேற்றைய தினம் சாகர காரியவசம் அதன் பொதுச் செயலாளர் தெரிவித்தார். எதெப்படியோ அவர்கள் நேற்று முன்தினம் அறிவிப்பதாக இருந்தது. ஆனால் அவர்கள் கூறினார்கள், இல்லை நாங்கள் புதன்கிழமை தான் அறிவிப்போம், அதாவது 7ஆம் தேதி தான் அறிவிப்போம் என்று சாகர காரியவசம் கூறியிருக்கின்றார். இந்த நிலையில் ஏற்கனவே அவர்கள் கூறியிருந்தார்கள், நாங்கள் தனியோர் வேட்பாளரை களமிறக்கப் போகின்றோம், கட்சி சார்பிலே ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்க மாட்டோம் என்று. ஆனால் இது தொடர்பாக நேற்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் ஊடகவியலாளர்கள் கேட்கிறார்கள், ஐயா நீங்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்க மாட்டேன் என்று சொன்னது உண்மைதானே என்று. இல்லை, பரிசீலனை செய்ய தயாராக இருக்கிறோம் சொல்றார். விலகிசேரி பத்திரிகையிலே செய்தி வெளியாகின்றது, பார்க்கலாம். மீள் பரிசீலனைக்கு தயார், வேட்பாளர் விவகாரம் தொடர்பில் மஹிந்த தெரிவிப்பு. ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை மீள் பரிசீலனை செய்யுமாறு கட்சி வலியுறுத்தினால் அது குறித்து அவதானம் செலுத்தலாம்.
எப்படி இருப்பினும் பொதுஜன பெரமுனவின் உறுப்பினரை வேட்பாளராக களமிறக்குவதற்கே தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார். பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற பொதுஜன பெரமுனவின் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் முன்னாள் உறுப்பினர்களுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச என்ன சொல்றாரு? மீள் பரிசீலனை செய்வோம், அதாவது ஜனாதிபதி தேர்தலில் கட்சியின் உறுப்பினரை வேட்பாளராக களமிறக்க வேண்டும் என்பது எனது தனிப்பட்ட முடிவல்ல, கட்சியின் நிறைவேற்றுக்குழு ஏகமனதாக தீர்மானம் எடுத்தது என்றும் தெரிவிக்கின்றனர். இது எப்படியோ அந்த மஹிந்த ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதியின் உள் மனதில் ஒரு நோக்கம் இருக்கின்றது. அந்த என்ன நோக்கம் என்றால், எப்படியாவது ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்க வேண்டும். ஏனென்றால் 2022ஆம் ஆண்டு நாடு நெருக்கடியான காலப்பகுதியில் இந்த ஆட்சியை பொறுப்பேற்க யாரும் முன்வராத நிலையில் ரணில் விக்ரமசிங்க முன் வந்தார். இதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயத்தையும் நாங்கள் யோசிக்க வேண்டும். வேறு யாராவது முன் வந்திருந்தால், அது அனுரகுமார திசாநாயக்கவாக இருக்கட்டும், இல்லாவிட்டால் சஜித் பிரேமதாசவாக இருக்கட்டும், அப்படி முன் வந்திருந்தால் ராஜபக்ச குடும்பத்தினருக்கு பாரிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கும். ஆகவே அந்த நெருக்கடிகளில் இருந்து தங்களை காப்பாற்றியவர் ரணில் விக்ரமசிங்க. அந்த நன்றி கடன் எப்போதுமே மஹிந்த ராஜபக்சவுக்கு இருக்கும். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனை, அங்கே இருக்கக்கூடிய செயலாளர் சாகர காரியவசம், இவர் யாரையும் விடுறார் இல்லை. அதாவது ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிப்பதென்றாலே அவர் கோபம் அடைகிறார். இது எங்களுடைய கட்சி, எங்களுடைய நிலைப்பாடு, நாங்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு 2 வருடங்கள் மட்டுமே ஆதரவு வழங்கினோம், அதற்காக ஜனாதிபதி தேர்தலிலே அவருக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று சாகர காரியவசம் சொல்கிறார். எனவே இப்படி இருக்கும்போது சாகர காரியவசத்தை செயலாளர் பதவியிலிருந்து தூக்கி எறிந்துவிட்டு அந்த இடத்திற்கு சுகாதார மற்றும் கைத்தொழில்துறை அமைச்சர் ரமேஷ் பத்திரனவை களமிறக்க வேண்டும் என்று மாத்தர பொதுஜன பெரமுன பலமண்டல ரஸ்வீம் அல்லது மாத்தர ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பொதுஜன முன்னணியின் மாவட்ட கூட்டத்திலே முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு பிரேரணை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. சாகர காரியவசமை விலக்கிவிட்டு அந்த இடத்திற்கு ரமேஷ் பத்திரனவை நியமிப்போம் என்று. என்ன காரணம் என்றால், ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக. எதை எப்படியோ இப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருக்கின்றது. இப்பொழுது ரவி கருணாநாயக்க முன்னாள் நிதியமைச்சர் அவர் சொல்கின்றார், ரணில் சுயாதீன வேட்பாளராக களமிறங்க காரணம் என்ன காரணம்? ரவி கருணாநாயக்க விளக்கம், நாட்டை முன்னேற்றி மக்களை வெற்றி கொள்ள வைக்க வேண்டும் என்பதே எமது நோக்கம், மாறாக ஒரு குடும்பத்தையோ கட்சியோ அல்ல. அதனால் தான் அனைத்து கட்சிகளும் இணைந்து செயற்பட முடியுமான வகையில் ரணில் விக்ரமசிங்க சுயாதீன வேட்பாளராக போட்டியிட தீர்மானித்ததாக ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் அதே போன்று முன்னாள் நிதியமைச்சருமாகிய ரவி கருணாநாயக்க தெரிவிக்கிறார். உண்மை அதுவாகவும் இருக்கலாம். ஆனால் ரணில் விக்ரமசிங்க பாரம்பரிய இந்த யானை சின்னத்தில் வாக்கு கேட்டால் இந்த பொதுஜன பெரமுனவின் ஆதரவு கிடைக்கும். இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கவின் மேடைகளில் அல்லது ரணில் விக்ரமசிங்கவை வெற்றி பெற வைக்கும் மேடைகளில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன வேட்பாளர்கள், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏறி இருக்கின்றார்கள் என்றால் ரணில் விக்ரமசிங்க சுயாதீன வேட்பாளராக போட்டியிடுகின்றார், சுயேட்சையாக போட்டியிடுகின்றார் என்பதற்காகத்தான் இவர்கள் அங்கே ஏறி இருக்கிறார்கள். அதற்காகத்தான் கட்சியும் இதுவரை அவர்களுக்கு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்காமல் இருக்கின்றது. தப்பி தவறி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் யானை சின்னத்தில் போட்டியிடுவதாக அறிவித்து அவர் தேர்தலில் அறிவித்திருந்தால் அல்லது கட்டுப்பணம் செலுத்தியிருந்தால் யாருமே ஏறி இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் ஐக்கிய தேசிய கட்சி என்பது வேறொரு கட்சி, சுயாதீன வேட்பாளர் என்பது அவர் ஒரு தனிப்பட்ட விடம், யார் வேணுமானாலும் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். காரணம் அவர் சுயேட்சை. ஆகவேதான் ரணில் விக்ரமசிங்க சுயேட்சையாக களமிறக்கி இருக்கின்றார். எப்படியோ இப்பொழுது எங்களுடைய தமிழ் பொது வேட்பாளர் விடயத்திற்கு நாங்கள் வருவோம். தமிழரசு கட்சியின் சுமந்திரன் தான் இந்த பொது வேட்பாளர் விடயத்திலே மிகுந்த ஒரு ஈடுபாடு இல்லாமல் விமர்சனங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். பொது வேட்பாளர் தோல்வியின் பின்னர் அரசியல் தீர்வு தொடர்பில் பேச முடியாமல் போய்விடும் தமிழரசு கட்சியின் சுமந்திரன் விசனம். தமிழ் மக்களின் வாக்குகள் 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை போன்று இம்முறையும் மிக முக்கியமானவையாகும். அதன் விளைவாக தற்போது நாம் பேரம் பேசக்கூடிய வலுநிலையில் இருக்கிறோம். அவ்வாறு இருக்கையில் அந்த ஆற்றலை புறந்தள்ளி
தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவது பொறுப்பற்ற செயலாகும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன். மேலும் இந்த தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் தோல்வியடைந்ததன் பின்னர் ஆட்சி பீடமேறும் பெரும்பான்மையின ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்துடன் தமிழர்களுக்கு தீர்வு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த முடியாத நிலைமை ஏற்படும் என்று சுமந்திரன் தெரிவிக்கிறார். எப்படியுமே நீங்கள் நிறுத்த போற தமிழ் வேட்பாளர் தோல்வியடையதான் போகின்றார். இது சின்ன ஒரு குழந்தையிடம் கேட்டால் கூட சொல்லும். அது இலங்கையிலுடைய சூழ்நிலை காரணம், தமிழ் வாக்காளர்களது எண்ணிக்கை குறைவு. ஆகவே எப்படியோ அந்த வேட்பாளர் தோல்வியடையதான் போகின்றார். ஆகவே தான் சுமந்திரன் சொல்கின்றார், பொது வேட்பாளர் தோல்வியின் பின்னர் அரசியல் தீர்வு தொடர்பில் பேச முடியாமல் போய்விடும் என்று. சரி, 2015ஆம் ஆண்டு மறைமுகமாக, அதாவது மைத்திரிபால சிறிசேனவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இல்லாமல் மறைமுகமாக அவருக்கு ஆதரவு வழங்கினார்கள் தமிழரசு கட்சியும் ஏனைய தமிழ் தரப்பினரும். நீங்கள் பேரம் பேசி என்னத்தை ஐயா வாங்கி தந்தீங்க அப்படின்னு நாங்கள் கேட்கல, நான் கேட்கல, மக்கள் கேட்குறாங்க. என்னத்தை எங்களுக்கு வாங்கி தந்தீங்க? அல்லது 4 வருடம் பதவியில் இருந்தார்கள் நல்லாட்சி அரசாங்க காலம், 2015, 16, 17, 18, 19. 19ஆம் ஆண்டு தான் தேர்தல் நடைபெறுகிறது, கோட்டாபே ராஜபக்ச ஜனாதிபதி ஆகிறார். அப்படி என்றால் இந்த 4 வருடம் 16, 17, 18, 19 என்ன ஐயா செய்தீர்கள்? நீங்கள் பேரும் பேசினீர்கள் தானே. நீங்கள் மைத்திரிபால சிறிசேனவுக்கு வாக்களிக்க சொன்னீங்க, நாங்கள் வாக்களித்தோம், மைத்திரிபால சிறிசேன வெற்றி பெற்றார், என்ன நடந்தது என்று கேட்பார்கள். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி இருக்கும்போது மனோ கணேசன், தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர், ஒரு விடயத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருண்டா, தமிழ் பொது வேட்பாளரை நீங்க களமிறக்குங்க பரவாயில்லை, ஆனால் அவர் வடக்கு கிழக்குக்கு வெளியே வரக்கூடாது. இது என்ன ஐயா புதுனமா இருக்கு? அதாவது தமிழ் பொது வேட்பாளர் தான், ஆனால் வடக்கு கிழக்குக்கு வெளியே வந்து வாக்குகளை சேகரிக்க கூடாது என்று அவர் சொல்கிறார். வடக்கு கிழக்குக்கு வெளியே தமிழ் பொது வேட்பாளரை கொண்டு வர வேண்டாம். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன், வடக்கு கிழக்குக்கு வெளியே தமிழ் பொது வேட்பாளரை கொண்டு வந்து விடாதீர்கள், அது இங்கு வாழும் தமிழ் மக்களுக்கு அல்லது தமிழருக்கு சிக்கலை உருவாக்கிவிடும் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவிக்கிறார். இது தொடர்பில் அவர் தெரிவிப்பதாவது, வடக்கு கிழக்கு தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பவர்களின் 2ஆம் விருப்ப வாக்கை கோரி நான் பிரசாரம் செய்வேன். அதேவேளை தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்காதோர் இன்ன பிற காரணங்களுக்காக வாக்கை எமது வேட்பாளருக்கு வழங்க வேண்டும் எனவும் நான் நேரடியாக பிரசாரம் செய்வேன். தமிழ் பொது வேட்பாளர் கொள்கையை முரண்பாட்டுடன் அணுக நான் தயார். இதை கண்ணியமாகவே அணுக வேண்டும் என எனக்குள் ஒருவன் எனக்கு கூறுகிறான் என்று மனோ கணேசன் சொல்றார். அது என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நான் பகிரங்கமாக பிரசாரம் செய்வேன். அதாவது வடக்கு கிழக்கில் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பவர்களின் 2ஆம் விருப்ப வாக்கை கோரி, அதாவது நீங்கள் முதல் வாக்கை தமிழ் பொது வேட்பாளருக்கு அளித்துவிட்டு 2ஆவது வாக்கையும் நீங்கள் அளிக்கலாம், உங்களுக்கு யாருக்கு வேணுமானாலும் அளிக்கலாம். அந்த 2ஆவது வாக்கை கோரி நான், அதாவது மனோ கணேசன் சொல்றாரு, அவர் கேட்பாராம், அந்த 2ஆவது வாக்கை நான் சொல்றவருக்கு போடுங்க. அதே போன்று தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்கு அளிக்காதோர் இன்ன பிற காரணங்களுக்காக தமது வாக்கை எமது வேட்பாளருக்கு வழங்க வேண்டும் என்று நான் சொல்வேன் என்று மனோ கணேசன் சொல்றாரு. அதே நேரம் தமிழ் பொது வேட்பாளர் கொள்கையை முரண்பாட்டுடன் அணுக நான் தயார் என்று மனோ கணேசன் சொல்றார். இன்னும் நிறைய செய்திகள் இருக்கின்றது, நிறைய விடயங்களை பேசலாம். அதற்கு முதல் ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை. நம் நாடு தொடர்கிறது. இந்த நேரத்தில் இந்த வடகிழக்கு வெளியே பொது வேட்பாளரை அழைத்து வர வேண்டாம் என்று ஒரு செய்தியை பார்த்தோம். அடுத்ததாக இன்னும் ஒரு செய்தி, பொது வேட்பாளர் தமிழர் பிரச்சனையை உலகறிய செய்வதற்கான களம் மட்டுமே. தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன், தமிழ் மக்கள் முகங்கொடுத்து வரும் பிரச்சனைகளை உலகறிய செய்வதற்கும் கடந்த கால மீறல்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணையை கோருவதற்குமான வாய்ப்பாக எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தவிர தமிழர் ஒருவர் ஜனாதிபதியாக முடியாத நாட்டில் தமிழர்கள் சார்பில் களமிறக்கப்படும் பொது வேட்பாளர் அடையும் தோல்வியை தோல்வியாக கருத வேண்டியது இல்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். 9வது ஜனாதிபதி தேர்தலில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம்
ஓராம் தேதி நடத்தப்படும் எனவும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய முடியும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது. அதன்படி இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் சார்பில் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவது குறித்து பேச்சுவார்த்தைகள் வலுப்பெற்று அதனை முன்னிறுத்தி சில தமிழ் அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கு இடையிலான இணக்கப்பாட்டு உடன்படிக்கை கைச்சாத்திடப்படுகிறது. அதாவது என்ன சொல்றாருன்றா, சிம்பிளா சொல்றாரு, ரொம்ப சுருக்கமா சொல்றாரு. தமிழர்களுடைய பிரச்சனைகளை உலகறிய செய்வதற்கான வாய்ப்பாகத்தான் இந்த பொது வேட்பாளர் விடயத்தை பயன்படுத்த வேண்டும். எப்படியுமே அந்த வேட்பாளர் தோக்கத்தான் போகிறார். எனவே அதை தோல்வியாக கருதாமல் அதை தமிழர்களது பிரச்சனைகளை உலகரங்குக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு விடயமாக இதை பார்க்க வேண்டும். ஆனால் ஒரே கட்சிக்குள், அதே கட்சியில் தான் சுமந்திரனும் இருக்கின்றார், அதே தமிழரசு கட்சியில் தான் ஸ்ரீதரனும் இருக்கிறார். ஸ்ரீதரன் தமிழ் பொது வேட்பாளரை நியமிப்பது சரி என்று சொல்லும்போது அங்கே சுமந்திரன் தவறு என்று சொல்கின்றார். ஆகவே தான் அது இலங்கை தமிழரசு கட்சி அண்மையிலே அந்த தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான தமிழர் பொது கட்டமைப்பு ஒப்பந்தத்திலே கைச்சாத்திடவில்லை. இப்படி இருக்கும்போது சி.வி. விக்னேஸ்வரன் ஐயா, முன்னாள் நீதியரசர், யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர், என்ன சொல்கிறாரு இந்த தமிழ் பொது வேட்பாளர் விடயம் தொடர்பாக, அதையும் நாங்கள் பார்க்க போகின்றோம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலே சி.வி. விக்னேஸ்வரன் அவர்கள் கூறிய விடயம் வெளியாகி இருக்கின்றது. இதோ தமிழ் பொது வேட்பாளர் அடுத்த வாரம் அறிவிக்கப்படுவார். பாராளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் கூறுகிறார். தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் அடுத்த வாரம் அறிவிப்பு வெளியாகும் என பாராளுமன்ற உறுப்பினர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் கேட்டபோது அவர் இவ்வாறு தெரிவித்தார். தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் தமிழ் மக்கள் அநேகரினது மத்தியிலும் வரவேற்பு உள்ளது. வேட்பாளராக சிலரின் பெயர்களை பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. அவர்களை யாரை தெரிவு செய்வது என்பது தொடர்பில் அதற்கென நியமிக்கப்பட்ட குழு ஆராய்ந்து வருகிறது. ஆகவே அடுத்த வாரமளவில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டு அவரின் பெயரை அறிவிப்போம் என தெரிவித்தார். இதே எப்படியோ தமிழ் பொது வேட்பாளரை அறிவிக்காதீங்க அப்படி என்று சொல்லி தயவுசெய்து அறிவிக்காதீங்க, தெற்கில் இருக்கக்கூடிய பேசப்படும் வேட்பாளர்களுக்கு அந்த வாக்குகளை பெற்றுத்தாருங்கள் என்று சொல்லி கூட கேட்கப்படுகின்றது. எனவே இனியும் அவர்கள் தாமதிக்காமல் யார் அந்த பொது வேட்பாளர் என்பதை பார்க்க வேண்டும். இவ்வளவு காலமும் இந்த பிரதான வேட்பாளர்களோடு, பெரும்பான்மையின வேட்பாளர்களோடு, தெற்கில் உள்ள வேட்பாளர்களோடு பேரம் பேசி 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 கிடைத்தது ஒன்றுமே இல்லை. ஆகவே தான் இந்த முறையாவது ஒரு தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்குவோம் என்று கூறப்படுகின்றது. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். இப்படி இருக்கும்போது மற்றொரு செய்தியாக, அரசியல் பிரவேசத்தை அறிவித்த எமில்காந்தன் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவளிப்பதாக தெரிவிப்பு. தமிழ் மக்களுக்கு காத்திரமான கட்டமைப்பை உருவாக்குவதற்காக முழுநேர அரசியலில் பிரவேசிப்பதாக அறிவித்துள்ள வர்த்தகரான எமில்காந்தன் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து செயற்பட போவதாக தெரிவித்தார். அத்துடன் தமிழ் தேசியத்தின் பேரில் தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்படுவதானது தமிழ் மக்களை மேலும் தோல்வியான நிலைக்குள்ளேயே கொண்டு செல்லும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வவுனியாவில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதுதான் எமில்காந்தன் இப்படி சொல்றாரு. இது ஒரு தோல்வியில தானே முடிய போகுது, பிறகு இதுக்கு இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க என்று எமில்காந்தன் கேட்கிறார். எது எப்படியோ பெரமுன தனித்து வேட்பாளரை களமிறக்குவது சிறந்த முடிவு. மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஜனாதிபதி தேர்தலில் தனித்து வேட்பாளரை களமிறக்குவது சிறந்தது. இப்படி யார் சொல்லியிருக்கின்றது? நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளிய ராஜபக்சர்களுக்கு நாட்டை மக்கள் தகுந்த பாடத்தை இம்முறை கற்பிப்பார்கள் என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவிக்கிறார். எனவே பாட்டலி சம்பிக்க ரணவக்க இதுவரை யாருக்கு ஆதரவு என்று தெரிவிக்க இல்லை. வேட்பாளரை களமிறக்குவது தொடர்பாக பொதுஜன பெரமுன குறிப்பிட்டுள்ளமை சிறந்ததொரு அரசியல் தீர்மானமாகும். நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளிய ராஜபக்சர்களுக்கு நாட்டு மக்கள் இம்முறை தகுந்த பாடத்தை கற்பிப்பார்கள் என்று, அதாவது அவர் சொல்கிற விடயம் வேறு. அவர் இது என்ன சொல்கிறார் என்றால், பெருமுன தனித்து வேட்பாளரை களமிறக்குவது சிறந்த முடிவு என்று. அதாவது ராஜபக்ச குடும்பத்தை சேராத ஒருவர், அதாவது ராஜபக்ச குடும்பத்தில் இல்லாத ஒருவர், அதாவது அது பசில் ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச, சமல் ராஜபக்ச, அப்புறம் இன்னும் ராஜபக்ச இருக்கிறார், முன்னாள், அதாவது சமல் ராஜபக்சவின் மகன், இப்படி பலர் இருக்கக்கூடிய நிலையில்
இந்த இவர்களில் யாரும் இல்லாமல் வேறொரு வேட்பாளரை தனித்து இறக்குவதன் மூலமாக அந்த கட்சியிலே இன்னுமொருவர் செல்வாக்கை பெற்றுக்கொள்ளலாம் என்று அப்படி அவர் தெரிவிக்கிறார். சரி, இதை எப்படியோ பொறுத்து வந்து பார்ப்போம். அதனால் எங்களுக்கு எதுவுமே ஆக போகிறது இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்லல, மக்கள் சொல்கிறாங்க. சரி, நெடுந்தீவு கடற்பரப்பை அண்மித்து கவிழ்ந்தது இந்திய மீன்பிடி படகு, ஒருவர் உயிரிழப்பு, இருவர் காயம்.